இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, முகநூல் நண்பர்களே, உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். கிறிஸ்துவின் சமாதானம் உங்கள் இருதயங்களை ஆளக்கடுவதாக. இன்றைய தினத்தில் நான் உங்களோடு இரு மனமுள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாக இருக்கிறான். அப்படிப்பட்டவர்கள் கர்த்தரிடத்திலிருந்து எதையாகிலும் பெற்றுக்கொள்ளலாம் என்று தங்கள் இருதயத்தில் நினையாமல் இருப்பார்களாக என்கிற 2 வாக்கியங்களை குறித்து உங்களோடு பகிர்ந்து கொள்ள, இறை வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். யாக்கோபு என்பவர் எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 2 முதல் 8 வரையான வசனங்களை நான் உங்களோடு படிக்க கேளுங்கள். என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாக இருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. இரு மனமுள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாய் இருக்கிறான் என்பவைகளே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில 3.5 ஆண்டுகள் 100க்கு 100 மனிதனாக, 100க்கு 100 தேவனாக அல்லது தேவகுமாரனாக நின்று செயல்பட்ட போது அவர் கூறிய வார்த்தைகளில் சில: கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும்; தட்டுங்கள், உங்களுக்கு திறக்கப்படும்; தேடுகிறவன் எவனும் கண்டடைகிறான், அல்லது தேடுங்கள் கண்டடைவீர்கள் என்ற 3 முக்கிய வார்த்தைகளை சொன்னார். அந்த வார்த்தைகளில் எதையாகிலும் ஒன்றை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள வேண்டும், அதை பூரணமாக சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் இரு மனமுள்ளவர்களாக, கிடைக்குமோ கிடைக்காதோ என்கிற சந்தேக மனப்பான்மை கொண்டவர்களாக இராமல், நாம் கிறிஸ்துவின் மேல் வைத்திருக்கிற உறுதியான இறை நம்பிக்கையின் அடிப்படையில் நான் கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன், கிறிஸ்துவின் வார்த்தைகளுக்கு, சத்திய வசனங்களுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறேன், அவர் சொற்படி நடக்க ஆவலுள்ளவனாக இருக்கிறேன், அவர் வாழ்ந்து காண்பித்த அந்த வாழ்வியல் மாதிரியை நான் அனுதின இல்லாமையிலும் இயலாமையிலும் அனுதின வாழ்வில கடைபிடித்து வாழ விரும்புகிறேன் என்று உறுதியாய் நம்பக்கூடிய எந்த ஒரு விசுவாசியும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறிய வார்த்தைகளின்படி தனக்கு தேவையான யாதொன்றை குறித்தாகிலும் கர்த்தரிடத்திலே, தேவனிடத்திலே, கிறிஸ்துவின் வழியாக, இயேசு கிறிஸ்துவின் வழியாக கேட்பானேயாகில் அதை நான் பெற்றுக்கொள்வேன். தேவன் நான் கேட்டதை, இயேசு கிறிஸ்துவின் வழியாக நான் கேட்டதை
தேவன் எனக்கு தந்தருளுவார் என்கிற உறுதியான நம்பிக்கை கொண்டவர்களாக இருப்பார்களேயானால் அவர்கள் அன்றைக்கோ அவர்கள் அந்த தேவை, நீ கேட்டதனுடைய தேவைக்கேற்ற நிலையில் நீ கேட்ட அந்த காரியம் தேவைப்படுகிற நேரத்தில் அது சர்வ நிச்சயமாக உனக்கு கொடுக்கப்படும். எனக்கு கிடைக்கும் என்கிற, நான் கேட்டதை தேவன் எனக்கு ஏற்ற நேரத்திலே ஏற்ற காலத்திலே அதற்கான தேவை ஏற்படுகிற பொழுது அதை எனக்கு தந்தருளுவார் என்கிற திடமான நம்பிக்கையோடு ஒருவன் கேட்டால் சர்வ நிச்சயமாக அதை அவன் அந்த நேரத்தில் பெற்றுக்கொள்ளுவான். கேட்கின்ற அதே நேரத்தில் அல்ல, சிலவற்றை கேட்கின்ற அதே நேரத்திலும் பெற்றுக்கொள்ள முடியும். சிலவற்றை சற்று காலம் தாழ்ந்து அதை பெற்றுக்கொள்வதற்கான தகுதியை அந்த கேட்கிற நபரும் நாமும் பெற்றுக்கொண்ட பிற்பாடு நாம் எவைகளை குறித்து தேவனிடத்திலே கேட்டோமோ, நம்முடைய வாழ்வியல் குறைவுகள் நிறைவாகும்படியாக எவைகளை, நம்முடைய குறைவுகளில் எவையவற்றை குறித்து தேவனிடத்திலே கேட்டுக்கொண்டோமோ அவைகளை ஏற்ற காலத்திலே ஏற்ற நேரத்திலே, அந்த நேரம் நமக்கு அது தேவை என்கிற நேரம் வருகிற பொழுது அதை நாம் பெற்றுக்கொள்வோம் என்கிற நம்பிக்கையோடு, அதை அவர் எனக்கு தந்தருளுவார் என்கிற நம்பிக்கையோடு கேட்பார்களே ஆயில் சர்வ நிச்சயமாக அது அந்த ஏற்ற காலத்திலே கொடுக்கப்படும் என்பதுதான் கேளுங்கள் கொடுக்கப்படும் என்கிற அந்த வார்த்தையினுடைய உண்மைத்தன்மையாக இருக்கிறது. அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் கேட்கிறவன் எவனும் அந்த உறுதியான நம்பிக்கையற்றவனாக சந்தேக இருமன நிலைப்பாடு, கிடைக்குமோ கிடைக்காதோ, நான் என் கடமைக்காக அதை கேட்டிருக்கிறேன், என் தேவைகளுக்காக நான் அதை கேட்டேன், அது கிடைக்குமோ கிடைக்காதோ, தேவன் அதை தருவாரோ தரமாட்டாரோ என்கிற இருமன சிந்தையோடு, இருமன கோட்பாடுகளோடு, சந்தேக குணத்தோடு ஒருவன் கேட்டால் சர்வ நிச்சயமாக அது கிடைப்பதில்லை என்பதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். இதைத்தான் பரிசுத்த யாக்கோபு அப்போஸ்தலன் சொல்லுகிறான், இரு மனமுள்ளவன் தன் வழிகளில் நிலையற்றவனாக இருக்கிறான். ஒரு இடத்துக்கு போகணும், இன்னைக்கு ஒரு காரியத்தை செய்து முடிப்பதற்காக அல்லது ஒரு பொருளை விற்பதற்காக அல்லது ஒரு பொருளை வாங்குவதற்காக போக வேண்டும் என்று எண்ணிக்கொண்டு போவதற்காக எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்திக் கொண்டு போகின்ற அந்த கிளம்புகின்ற நேரத்தில் இன்னைக்கு போனா ஒன்றும் நடக்காது, வேண்டாம், நாளை மறுநாளும் போகலாம் என்று ஒரு இருமன கோட்பாடு. போகலாமா போகக்கூடாதா, இன்றைக்கு இதை விற்கலாமா விற்கக்கூடாதா, இன்றைக்கு இந்த பொருளை வாங்கலாமா வாங்கக்கூடாதா என்கிற அந்த இருமன சிந்தையோடு ஒருவன் தன் வழிகளில் எந்த வழியிலாயிலும் புறப்பட்டால் அது அவனுக்கு நிலைப்பதில்லை, அது அவனுக்கு கிடைப்பதில்லை, அது அவனுக்கு சம்பவிப்பதில்லை. அவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாக இருக்கிறான். அதுவோ இதுவோ எது வாய்க்கும் என்கிற சந்தேக குணம் அவனுக்குள்ளே தலை தூக்கி இருக்கிறபடியினால், அவன் தான் ஆராதிக்கிற கிறிஸ்துவை நம்பாதிருக்கிறபடியினால், தான் யாரிடத்தில் தன்னுடைய தேவைகளை குறித்து கேட்கிறேன் என்கிற உறுதிப்பாடு அற்றவனாக இருக்கிறபடியினால் அவன் அதை பெற்றுக்கொள்ளவே மாட்டான் என்று உறுதிபட சொல்கிறார். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இங்கே யாக்கோபு கூறுகிற போது சொல்லுகிறார், என் சகோதரரே, என் சகோதரிகளே, கிறிஸ்துவுக்குள் என் உடன் சகோதரர்களே, கிறிஸ்துவுக்குள் என் உடன் சகோதரிகளே, அதாவது கிறிஸ்துவை பற்றும் உறுதியான நம்பிக்கை விசுவாசத்தில் என் சகோதரர்களே, என் சகோதரிகளே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது, வாழ்வியலிலே, கிறிஸ்தவ வாழ்விலே சோதனைகள், அதாவது பரீட்சைகள் என்பது அத்தியாவசியமான ஒன்று. எந்த ஒரு கிறிஸ்தவனாகிலும்
பூரண கிறிஸ்தவர்கள் எவரும் இல்லை. அதை நாம் நன்றாக அறிந்திருக்க வேண்டும். நம்மில் எவரும் இந்த பூமியின் உலகத்தில் மாம்ச சரீரத்தில் உயிரோடு வாழுகின்ற வரையிலே நம்மில் எவரும் பூரண புருஷர்களாக பூரண கிறிஸ்தவ விசுவாசிகளாக இருக்க முடியாது என்பதை நாம் கட்டாயமாக அறிந்திருக்க வேண்டும். அப்படி ஒருவர் நான் பூரண விசுவாசி என்று சொல்லுகிறான் என்றால் அவனை சில பரீட்சைகளினால் சில சோதனைகளினால் சோதித்து பார்க்க நாம் அழைக்கப்படுகின்றோம். தேவன் ஒருவரையும் சோதிக்கிறவர் அல்ல. ஆனால் என்னுடைய விசுவாசம், என்னுடைய உறுதிப்பாடு அவர் விரும்புகின்ற பூரண விசுவாசத்திற்கும் அவர் விரும்புகின்ற பூரண மனுஷனாகுதலுக்கும் ஏற்புடையதாக இருக்கிறதா என்பதை சோதித்து பார்ப்பதற்கு அவர் நன்றாக அவர் விரும்புகிறார். ஆனால் அவர் ஒருவரையும் சோதிக்கிறதல்ல. அவர் தீமையினால் ஒருவரையும் சோதிக்கிறவர் அல்ல ஆண்டவர். ஆனால் சோதனையை அனுமதிக்கிறார். சோதிக்கிறதற்கென்று அவர் ஒருவரை ஏற்படுத்தி இருக்கிறார். அவன்தான் நீங்களும் நானும் சொல்லுகிறோமே, இந்த உலகம் சொல்லுகிறதே சாத்தான், பிசாசு என்று. சாத்தான் என்றால் பொருள், கிரேக்க வார்த்தை சாத்தான் என்ற கிரேக்க வார்த்தையினுடைய பொருள் சோதிக்கிறவன், சோதனைக்காரன், விரோதம் உண்டாக்குகிறவன், கலகம் உண்டாக்குகிறவன், எதிர்த்து நிற்கிறவன், குற்றம் சுமத்துகிறவன், பல அர்த்தங்கள் இருக்கிறது. சாத்தான் என்றால் பிசாசு என்று மட்டும் அல்ல பொருள். சாத்தான் என்றால் எதிர்த்து நிற்கிறவன், சோதிக்கிறவன், சோதனை செய்கிறவன். அவன் சோதிக்கணும்னா விரோதத்தை கொண்டு வருவான், குற்றம் சுமத்துகிறவனாக இருப்பான். நீ இதை பெற்றுக்கொள்வதற்கு தகுதி உனக்கு இல்லை என்கிற குற்றத்தை நம்மேல் சுமத்துவனாக இருப்பான். உன்னிடத்தில் என்ன குறைபாடுகள் குற்றங்கள் இருக்கிறது என்று சுட்டிக்காட்டுகிறவனாக இருப்பான். நீ அதையும் மீறி அதை பெற்றுக்கொள்ள முற்படுகின்ற போது அவன் உனக்கு எதிராக நிற்பான், எதிர்த்து நிற்பான். அவன் உனக்கு எதிராக கலகம் உண்டாக்குவான், அவனுக்கு உனக்கு விரோதமாக விரோதம் உண்டாக்குவான். அதுதான் அவனுடைய வேலை. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, சாத்தான் என்பவள் தேவனால் அனுமதிக்கப்பட்டவன். அவன் சாத்தான் ஒரு நிலையிலே, ஒரு நிலைப்பாட்டிலே நானும் தேவனை போல ஆனேன், நானும் தேவன் என்று சொன்னபடியினால்தான் தேவனுக்கு எதிரியாக மாறினானே தவிர சாத்தான் தேவன் அல்ல. தேவனால் ஏற்படுத்தப்பட்ட சோதனைக்காரன், விரோதம் உண்டாக்குகிறவன், கலகம் உண்டாக்குகிறவன், எதிர்த்து நிற்கிறவன். அதான் சொன்னார், சாத்தானுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான். சாத்தான் உங்களுக்கு எதிர்த்து நிற்கிறான். ஒரு காரியத்தில், ஒரு நிகழ்வில் நீங்கள் விரும்புகிற ஒரு காரியத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளக் கூடாதபடி சாத்தான் உங்கள் வாழ்க்கையில் எதிர்த்து நிற்கிறான் என்றால் நீங்கள் உங்கள் சுயபலத்தினாலே சாத்தானுக்கு எதிர்த்து நில்லாதிருங்கள். அவர் சொல்லி இருக்கிறார், சாத்தானுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று. நீ உன் சுயபலத்தினாலே, சுய ஆரோக்கியத்தினாலே, சுய பலத்தினாலே நீ சாத்தானுக்கு எதிர்த்து நின்றால் அவன் உன்னை மேற்கொண்டு விடுவான். ஆனால் நீ கிறிஸ்துவின் பேரில் வைத்திருக்கிற உன்னுடைய உறுதியான பற்றுறுதியின் நம்பிக்கையினாலே, அந்த நம்பிக்கையை கொண்டு சாத்தானுக்கு கிறிஸ்துவின் வழியாக எதிர்த்து நில். உன்னில் இருக்கிற கிறிஸ்துவின் வழியாக அவன் உன்னை விட்டு ஓடி போவான். ஏனெனில் கிறிஸ்துவின் மூலம், கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தின் மூலம் நீ சாத்தானுக்கு எதிர்த்து நிற்கிற போது சாத்தானோடு யுத்தம் செய்கிறவர், உனக்காக தேவனிடத்திலே பரிந்து பேசுகிறவர் உன்னோடு இருக்கிற கிறிஸ்து, உன்னை வாழ்விக்கிற கிறிஸ்து என்பதை நீ அறிந்திருக்க வேண்டும். கிறிஸ்து இல்லாமல், கிறிஸ்துவை தள்ளிவிட்டு உன் சுயபலத்தினால், சுய மாம்ச சித்தத்தினால், மன விருப்பத்தினால் நீ சாத்தானுக்கு எதிர்த்து நிற்பாயானால் நீ சாத்தான் உன்னை அடிமை கொண்டு விடுவான். நீ சாத்தானை துரத்த முடியாது. ஆனால் கிறிஸ்துவோடு கூடிய, கிறிஸ்துவோடு இணைந்து வாழுகின்ற அந்த உறுதிப்பாட்டினால், கிறிஸ்து என்னோடு இருக்கிறார், எனக்காக சத்துருக்கு விரோதமாய் கொடியேற்றுகிறவர் என்னோடு இருக்கிறார், எனக்காக சாத்தானோடு
யுத்தம் செய்கிறவர் என்னோடு இருக்கிறார் என்கிற நம்பிக்கையோடு நீ சாத்தானுக்கு எதிர்த்து நிற்பாயானால் சாத்தான் உன்னை விட்டு ஓடி போவான். அது சர்வ நிச்சயம். அதுபோல அன்பான சகோதரர்களே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உனக்கு எது தேவை, உன்னுடைய அனுதின வாழ்வுக்கு தேவையானவற்றை பார்க்கிலும் நீ உன் மனம் விரும்புகிற எவைகளை குறித்தெல்லாம் நீ இச்சிக்கிறாயோ, எவைகளை எல்லாம் இது எனக்கு தேவை என்று விரும்புகிறாயோ, உன்னுடைய அனுதின வாழ்வுக்கு தேவையான எல்லா வசதி வாய்ப்புகளும் உனக்கு தேவன் தந்திருக்கிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். பேச்சுக்காக சொல்லுகிறேன். ஆனால் எல்லாருக்கும் அந்த வசதி வாய்ப்புகள் கிடைத்திருக்கான்னு கேட்டா இல்லை. அதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் பெரும்பாலானவர்களுக்கு அனுதின வாழ்வுக்கு தேவையான எல்லா வசதி வாய்ப்புகளும் உழைப்பின் பலனும் நிலபுலன்களின் வருவாயும் வேலை வாய்ப்புகளிலிருந்து வருவாயும் அவர்களுடைய அனுதின அன்றாட வாழ்வின் தேவைக்கு ஏதுவான எல்லாமும் கிடைத்திருக்கிறது. எதுவும் கிடைக்கிறாத கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு இது பொருந்தாது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, நீங்கள் நம்மில் எவைகளை குறித்து நம்முடைய மனவிருப்பத்து நிமித்தம் அவைகளை இச்சித்து இது எனக்கு கிடைத்தால் நன்றாக இருக்குமே, அதை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும், ஆண்டவரே இயேசுவே எனக்கு இதை தர வேண்டும், எனக்கு இதை தாரும் என்று கேட்டால் அவர் உடனே உனக்கு தர வேண்டும் என்று கட்டாயம் இல்லை. அதை பெற்றுக்கொள்வதற்கான தகுதி உனக்கு இருக்கிறதா என்று சோதிப்பார். அதை பெற்றுக்கொள்வதற்கு நீ ஏற்புடையவன், தகுதியுடையவன் தானா, அது இந்த காலத்திலே உனக்கு தேவைதானா, அது எப்பொழுது உனக்கு தேவை என்பதையெல்லாம் அவர் பரிசோதித்து பார்ப்பார். அந்த பரிசோதனைக்காரனாகிய சாத்தானுக்கு அனுமதி கொடுப்பார். நீ போய் இன்னாரை அவர்கள் என்னென்ன தேவைகள் வேண்டும் என்று கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள், அது இப்பொழுது இவர்களுக்கு தேவைதானா, அதை பெற்றுக்கொள்வதற்கான தகுதி அவர்களுக்கு இருக்கிறதா, அதை பெற்றுக்கொள்வதற்கான காலம் இப்பொழுது வந்திருக்கிறதா இல்லையா என்று சோதித்து பார்ப்பதற்காக சாத்தானுக்கு அனுமதி கொடுப்பார். அது ஆல்ரெடி ஏற்கனவே அனுமதிக்கப்பட்ட கொண்டு நீங்கள் அதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அருமையானவர்களே, பலவிதமான சோதனைகள் நீங்கள் இச்சிக்கிறதுனாலே பலவிதமான மனதின் தோற்றங்களை, நீங்கள் விரும்புகிற அனைத்தையும், உங்கள் கண்கள் காண்கிற அனைத்தையும், மனம் விரும்புகிற அனைத்தையும் நாங்கள் பெற்று அனுபவித்து விட வேண்டும் என்று நீங்கள் விரும்புகிற உங்களுடைய மனதின் இச்சைகளினாலே நீங்கள் சோதிக்கப்படுகிறீர்கள் என்று யாக்கோபு சொல்லுகிறார். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, நீங்கள் அப்பொழுது உங்களுக்கு சோதனை அனுமதிக்கப்படுகிறது. அந்த சோதனை எப்படிப்பட்டதாக இருக்கும்? அது உங்களுக்கு எதிர்நிலை கொண்டதாக, நீங்கள் விரும்புகிறவற்றை பெற்றுக்கொள்வதற்கு எதிரான சூழ்நிலைகளை உங்களுக்கு உருவாக்குவதாக இருக்கும். உங்களுக்கு எதிராக சத்துருக்கள் வருவார்கள். உங்கள் மேல் குற்றம் சுமத்துகிறவர்கள், பொய்யாய் குற்றம் சுமத்துகிறவர்களும் இருப்பார்கள். நீங்கள் செய்த பாவ குற்றங்களை உங்களுக்கு சுட்டி காட்டுகிறவர்களும் இருப்பார்கள். நீ செய்த, இப்போ நான் செய்த பாவ குற்றங்களை எனக்கு சுட்டி காட்டும் போதே சற்று எரிச்சலாகத்தான் இருக்கும். குறைகளை சுட்டி காட்டுகிறவரை நாம் எதிரியாகத்தான் பார்ப்போம். அதிலும் இன்றைய கிறிஸ்தவர்கள் தங்கள் குறைகளை சுட்டி காட்டுவதை யார் சுட்டி காட்டினாலும் விரும்புவதில்லை. ஏன்? தன்னை நீதிமான்கள் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். ஏனெனில் வேதத்திலே சில இடங்களிலே கிறிஸ்துவை ஆராதிக்கிறவர்கள் நீதிமான்கள் என்றும் பரிசுத்தவான்கள் என்றும் வேதம் சொல்லுகிறது. அது இவர்களை நம்மை பார்த்தல்ல, அன்றைய ஆதி திருச்சபை, அன்றைய அப்போஸ்தலர்கள், தீர்க்கதரிசிகள் அதை சொன்னார்கள் என்றால் அவர்களுடைய காலகட்டத்திலே அவர்கள் யாரை குறித்து யாருக்கு அந்த வார்த்தைகளை போதித்தார்களோ, கற்பித்தார்களோ, யாருக்கு அந்த வார்த்தைகளை சொன்னார்களோ அவர்கள் தேவனுடைய பார்வையில் நீதிமான்களாக வாழ்ந்திருக்கிறார்கள். அவர்கள் தேவனுடைய பார்வையில் பரிசுத்தவான்களாக இருந்திருக்கிறார்கள். ஆனால் நாம் இருக்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்படுகின்றோம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அருமையானவர்களே, நாம் பரிசுத்தவான்கள் அல்ல, நாம் பரிசுத்தவான்கள் ஆக்கப்படும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். 2 வார்த்தைக்கு வித்தியாசம் இருக்கு. நாம் பரிசுத்தவான்கள் அல்ல, நாம் நீதிமான்களும் அல்ல. நாம் தேவனுடைய நீதிக்கு வந்தட்டத்தக்கவர்களாய், தேவனுடைய பரிசுத்தமாகுதலுக்கு நாம் பரிசுத்தமாக்கப்படும்படியாய்
நீதிமான்களாக்கப்படும்படியாய், பரிசுத்தவான்களாக்கப்படும்படியாய், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்கிற நிலைப்பாட்டிலே தான் நாம் நம்மை நிதானிக்க வேண்டும். நான் பரிசுத்தவான், நான் நீதிமான் என்கிற நிலைப்பாட்டிலே நீ உன்னை நிதானித்து தீர்மானித்துக் கொண்டாய் என்றால், உன் பேரிலே உன் குறைகளை சுட்டி காட்டுகிறவன் உனக்கு சாத்தானாக தெரிவான். உன் பேரில் குற்றம் சொல்கிறவன், குறை சொல்கிறவன் உனக்கு சாத்தானாக, உன் எதிரியாக தென்படுவான். அது உனக்கு வேதனையை கொண்டு வரும், அது உனக்கு உபத்திரவத்தை கொண்டு வரும், அது உனக்கு சோதனையை கொண்டு வரும், அது உனக்கு துக்கத்தை கொண்டு வரும். இதுதான் சோதனைகளில் அகப்படும் போது. ஆனால் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் சொன்னார், எங்களை சோதனைகளுக்கு உட்பட பிரவேசிக்க பண்ணாமல் தீமையினின்று எங்களை விலக்கி ரட்சித்துக் கொள்ளும் என்று ஜெபிக்க கற்றுத் தந்தார். நாம் அதை புரிந்து கொள்ள வேண்டும். எங்களை தீமைகளுக்கு உட்பிரவேசிக்க பண்ணாமல், தீமைக்கு உட்பட பண்ணாமல், தீமைகளுக்கு எங்களை விலக்கி காத்துக் கொள்ளும், ரட்சித்துக் கொள்ளும் என்று ஜெபிக்க கற்றுத் தந்தார். நாம் செய்கிறோமா? தீமைகளை விட்டு விலகி இருக்கிறோமா? இல்லை. இச்சிக்கப்படத்தக்கதெல்லாம் தீமையை கொண்டு வரும். உன் மனமும் உன் கண்களும் உன் இருதயமும் எவைகளை எல்லாம் இச்சிக்கிறதோ அது எல்லாம் உனக்கு உபத்திரவத்தை கொண்டு வரும், உனக்கு தீமையை கொண்டு வரும், உனக்கு துக்கத்தை கொண்டு வரும் என்பதை மறந்துவிடாதே சகோதரனே. உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து நீ கிறிஸ்துவின் பெயரிலே, உனக்கு அது தேவை, அத்தியாவசிய தேவையாக இருக்கலாம், சில காலம் கடந்து பிற்கால தேவையாக இருக்கலாம், வாழுக்குரிய தேவையாக இருக்கலாம், உன்னுடைய வளர்ச்சிக்குரிய தேவையாக இருக்கலாம். பிற்பகுதியிலே சொல்லப்படுகிற போது ஞானத்திலே குறைவுள்ளவன், அறிவிலே குறைவுள்ளவன், புத்தியிலே குறைவுள்ளதாக இருக்கலாம். நீ ஞானத்தை குறித்து கேட்கலாம், புத்தியை குறித்து கேட்கலாம், அறிவை குறித்து கேட்கலாம். அது எதுவாக இருக்க வேண்டும்? உலக ஞானம் மட்டுமல்ல, தேவனை அறிகிற அறிவாகிய இறைஞானத்தை குறித்து நீ தேவனிடத்திலே கேட்டால் அது உனக்கு அத்தியாவசிய தேவை. எது தேவை? தேவனை அறிகிற அறிவாகிய இறைஞானத்தை குறித்து நீ தேவனிடத்திலே கேட்டால் அது உனக்கு அத்தியாவசிய தேவை. இதை கேட்கிற போது உன்னை சோதனைக்கு உட்படுத்த மாட்டார். நீங்கள் நல்லாக புரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களை, நாம் அப்படி கேட்பதில்லை. நாம் ஒரு பிள்ளையை கல்லூரிக்கு அனுப்புகிறோம் அல்லது பாடசாலைக்கு அனுப்புகிறோம். அந்த பிள்ளைக்கு பாடக்கல்வியிலே, அந்த பாடத்திட்டத்திலே அறிவும் இல்லை, ஞானமும் இல்லை. ஆனால் கல்லூரிக்கு அல்லது பாடசாலைக்கு அவர்கள் கேட்கிற தொகையை கொடுத்து விடுகிறோம் பீஸாக. பிள்ளை 0 மதிப்பெண் வாங்குகிறது. பிள்ளைக்கு ஞானம் இல்லை. உலக அறிவிலே தேர்ச்சி பெறுவதற்கான, கல்வியிலே கற்ற கல்வியை மெருகூட்டுவதற்கான, கல்வியிலே தேர்ச்சி பெறுவதற்கான அறிவும் ஞானமும் புத்தியும் இல்லை. நீ தேவனிடத்தில் கேட்கிறாயா? இல்லை. ஏன்? நீ தேவனை அறிகிற அறிவாகிய இறைஞானத்தை நீ தேடவில்லை. அதை தேவனிடத்திலே கேட்க மனவிருப்பமற்றவனாக இருக்கிறாய். நீ அதைத்தான் முதலாவது கேட்க வேண்டும். ஆனால் நம்மில் யாராகிலும் கேட்கிறோமா? ஆண்டவரே, உம்முடைய ஞானத்தை எனக்கு தாரும், நான் போகிற வழிகளில், செய்கிற செயல்களில், பேசுகிற பேச்சுகளில் இறைஞானத்தோடு ஞானமாய் பேசுகின்ற, ஞானமாய் நடக்கின்ற, ஞானமாய் வாழுகின்ற, ஞானமாய் கல்வி கற்கின்ற, ஞானமாய் வேலை செய்கின்ற ஞானத்தை, அறிவை, புத்தியை எனக்கு தாரும் என்று யாராகிலும் கேட்கிறோமா? இல்லை. பிள்ளைகளுக்காக கேட்கிறோமா? இல்லை, இல்லவே இல்லை. காரணம் அறியாமையா? இல்லை, இச்சை, ஆசை. என் பிள்ளைகளுக்காக சம்பாதித்து வைக்க வேண்டும், நான் கஷ்டப்படுவது போல் என் பிள்ளைகள் கஷ்டப்படக்கூடாது, பிள்ளைகள் சுகபோகமாக வாழ வேண்டும் என்கிற இச்சையினாலே கேட்கத்தகாதவற்றை தேவனிடத்திலே கேட்கிறோம். விரும்பத்தகாத சோதனைகளை சந்திக்கிறோம். விரும்பத்தகாத, நம்மால் சகிக்கக்கூடாத தீமைகளை நம் வாழ்விலே விலை கொடுத்து வாங்கிக் கொள்ளுகிறோம். இவைகள் தான் சோதனை.
அதுவைகள் தான் உபத்திரவம், சோதனைகள் தான் உபத்திரவம், அதுதான் தீமை. அதை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து நாம் கிறிஸ்துவின் மேல், கிறிஸ்து தேவையான பொழுது என்னுடைய தேவைகளை சந்திக்க வல்லவராயிருக்கிறார். என்னை மனிதரிடத்திலே, நான் சக மனிதர்களிடத்திலே கையேந்துவதற்கு என்னை ஒருபோதும் என் தேவனாகிய கர்த்தர், என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னை அனுமதிக்கவே மாட்டார் என்கிற உறுதியான நம்பிக்கை உனக்கு இருக்குமானால், அன்பான சகோதரனே, சகோதரியே, உன் தேவைகளை குறித்து ஒப்பாரி வைக்க மாட்டாய். உன் தேவைகளுக்காக பிறரிடத்திலே சென்று ஜெபிக்க, கூலி கொடுத்து ஜெபிக்க கேட்க மாட்டாய். என் வாழ்க்கையில என்ன சம்பவிக்கும் என்று அறிய கள்ள குறி சொல்லுகிற கள்ள ஓநாய் தீர்க்கதரிசிகளை தேடி ஓடமாட்டாய். நீ உன் தேவனுடைய சமூகத்தில் உன்னை அர்ப்பணித்திருக்கிறாய் என்றால், அவரை பற்றும், அவர் என்னை வாழ்விப்பதற்கும் என் தேவைகளை சந்திப்பதற்கும் ஆற்றல் உள்ளவராய், வல்லமை உள்ளவராய் இருக்கிறார் என்கிற உறுதியான நம்பிக்கை உனக்கு இருக்குமானால், நீ பொறுமையோடு தேவ சமூகத்திலே அவர் உனக்கு தேவையானதை ஏற்ற வேளையில் தரும் மட்டும் நீ பொறுமையோடு அவர் சமூகத்திலே விசுவாசத்திலே காத்திருப்பாய். அதைத்தான் இந்த வசனம் சொல்கிறது. உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து எல்லா காரியங்களிலும் அவர் பொறுமையாகத்தான் உன் பொறுமையை சோதித்து பார்ப்பார். நீ காத்திருக்க தகுதி உள்ளவனாக இருக்கிறாயா? நீ உனக்கு ரட்சிப்பு வேண்டும். அவர் சொல்லுகிறார், ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 30ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் என்று நினைக்கிறேன். அவர் சொல்லுகிறார், நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். அதாவது அதுக்கு அர்த்தம் என்ன? நீங்கள் மனம் திரும்பி என் சமூகத்தில் வந்து அமைதியாக பொறுமையோடு காத்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். நீ மனம் திரும்புறவுடன் அவர் ஒன்ன ரட்சிக்கணும்னு கட்டாயம் இல்லை. நீ மனம் திரும்பி இருக்கிறது உண்மைதானா? 100க்கு 100 சகல காரியங்களிலும் இருந்து, தீய வழிகள், தீய நடத்தைகள், தீய சிந்தனைகள், தீய செயல்கள், தீய வாழ்வியல் நிறைபாடுகளில் இருந்து நீ 100க்கு 100% மனம் திரும்பி இருக்கிறாயா என்பதை அவர் சோதிப்பார். அதுக்கப்புறம் தான் உன்னை ரட்சிக்க வருவார். உன்னை நீ ரட்சிக்கப்படுவதற்காக உன்னை தகுதிப்படுத்துவார். நீ அதுவரை அவருடைய சமூகத்தில் அமைதியாக பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். எவன் காத்திருக்கிற? எவள் காத்திருக்கிறாய்? ஓடுகிறாய். நான் இருக்கிற திருச்சபையில ரட்சிப்பு இல்லை, நான் இருக்கிற திருச்சபையில ஆவி இல்லை. உடனே இன்ஸ்டன்ட் காவி. என்ன காப்பியா? ரட்சிப்பும் விடுதலையும் ஆவி அபிஷேகம் இன்ஸ்டன்டா கிடைக்கிறது, ரெடிமேடா இல்லையா? நீ ரெடிமேடா பெற்றுக் கொள்வதற்கு எங்க ஓடுகிறாய்? கள்ள போதகர்களிடத்திலே போடுகிறாய், தண்ணீரிலே முழுகுகிறாய், ஆவி அபிஷேகம் பெற்றுக் கொள்ளுகிறாய், ரட்சிக்கப்பட்டேன் என்று பீற்றுகிறாய். நீ மனம் திரும்பவே இல்லை. நீ மனம் திரும்பவே இல்லை. உன்னுடைய பழைய மாம்சத்திற்கு எதுமான பழைய வாழ்வியல் நிலைகளை விட்டு விலகவே இல்லை. நீ எப்படி ரட்சிக்கப்பட்டாய்? வாயை திறந்தாய் பொய் பேசுகிறாய், திருடுகிறாய், கோள் மூட்டுகிறாய், புரணி பேசுகிறாய், குற்றம் சுமத்துகிறாய், அயோக்கியமான அனைத்தையும் செய்கிறாய், நான் பரிசுத்தவான் என்கிறாய். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, சற்று நிதானமாக உங்களை நீங்களே சோதித்து பாருங்கள். கர்த்தர் உங்களை சோதித்து பார்க்க அனுமதி கொடுத்து விட்டார் என்றால் உங்களால் தாங்கிக் கொள்ள முடியாது. அது சிலுவை பாடுகளின், இயேசு கிறிஸ்து சிலுவையில் சுமந்தப்பட்ட பாடுகளின் உபத்திரவங்களாக இருக்கும். அதான் உங்கள் வாழ்க்கையிலே விசுவாச சோதனை வருகிறது, உபத்திரவங்களாக இருக்கும். அது கிறிஸ்து உங்களுக்காக சிலுவையிலே பட்ட பாடுகளின் அந்த கொடூரம், அந்த வேதனைகளுக்கு ஒப்பானதாக இருக்கும். நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, நீங்கள் உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது, அதாவது சோதனையானது பொறுமையை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். பொறுமை உங்கள் வாழ்க்கையிலே வர வேண்டும். பொறுமை இல்லாதவன், அமைதி காக்க முடியாதவன் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டு எதுவும் ஒன்றும் செய்ய முடியாது. அமைதியும் பொறுமையும் இல்லாதவன், விசுவாசமும் உறுதியான அடிப்படை விசுவாசமும் மனம் திரும்புதலும்
பாவ மன்னிப்பும் அமைதியும் ஆவியின் நற்கனிகளாகிய அமைதியும் நற்பண்புகளும் பொறுமையும் இச்சையடக்கமும் இல்லாதவன் ஆவி அபிஷேகம் பெற்றால் அவன் சவுல் அரசன் அவனை விட்டு கர்த்தருடைய ஆவியானவர் விலகி போன போது அவன் குடித்து வெறித்து நிர்வாணமாய் கிடந்தது போல அவலட்சணமான வாழ்க்கை வாழுகிறவனாயிருப்பான். நீ தகுதியற்றவன் ஆவி அபிஷேகத்தை பெறுவதற்கோ, நீ கர்த்தருடைய ரட்சிப்பை பெற்றுக் கொள்வதற்கோ, நீ பூரண புருஷனாகுவதற்கோ தகுதியற்றவன் என்பதை புரிந்து கொள். அதற்காக நீ சோதிக்கப்பட்டே ஆக வேண்டும். அதற்காக உன் பொறுமை விளங்க வேண்டும். நீ காத்திருக்கிறதிலே உன் பொறுமை விளங்க வேண்டும். நீ அப்பந்தான் விசுவாசி. நான் கர்த்தரிடத்திலே கேட்டுக்கொண்டதை அவர் எனக்கு தருவார் என்கிற நம்பிக்கையோடு பொறுமையோடு தேவ சமூகத்திலே அமைதியாக காத்திருப்பாயானால் ஆவியின் நற்கனிகளில் ஒன்றாகிய பொறுமை அங்கே வெளிப்படும், அமைதி சாந்தம் அங்கே வெளிப்படும், இச்சை அடக்கம் அங்கே வெளிப்படும். நீ ரட்சிப்பை பெறுவதற்கு தகுதியானவன். நீ பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறுவதற்கு தகுதியானவன். இவைகளில் ஏதாகிலும் உனக்கு இடத்தில் இருக்கிறதா? நீ தேவனை அறிகிற அறிவாகிய இறைஞானத்தை பெறுவதற்கு தகுதியானவன். நீ தேவனை அறிகிற அறிவிலே வளருவதற்கு நீ தகுதியானவன். இறை புத்தி, தேவ புத்தியிலே நல்லது எது தீமை எது என்று பகுத்தறிகிற அந்த பகுத்தறிவிலே நீ வளருவதற்கு தகுதியானவன். உனக்கு தான் பொறுமை இல்லையே. எல்லாம் இன்ஸ்டன்ட் காபி மாதிரி தொட்ட உடனே வரணும். பட்டனை போட்டா லைட் எரியுது, பட்டனை போட்டா சுவிட்சை போட்டா ஃபேன் ஓடுது. இது போல நீ எல்லாம் குயிக் இன்ஸ்டன்டா கிடைக்கணும்னு நினைக்கிற. எதுவும் கிடைக்காதுங்க. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, மிகுந்த சந்தோஷமாக பொறுமையாக காத்திருக்க பழகுங்கள். அங்கே உன் விசுவாசம் வெளிப்படும். எந்த விசுவாசம்? இரட்சகராகி இயேசு கிறிஸ்துவின் மேல், சர்வ வல்லமையுள்ள தேவன் மேல் நீ கொண்டிருக்கிற பக்தியின் நம்பிக்கையின் விசுவாசம் அங்கேத்தான் வெளிப்படும், அங்கேத்தான் உறுதிப்படும். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவுது. இந்த பொறுமை, இந்த அமைதி, சாந்தம், இச்சையடக்கம் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் ஆவியின் நற்கனிகள் 9 இவைகளிலே தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அமைதி, அன்பு, சாந்தம், பொறுமை, இச்சையடக்கம் இவைகளெல்லாம் உன்னில் வெளிப்படுகின்ற பொழுதுதான் நீ ரட்சிக்கப்படுவதற்கும், நீ பரிசுத்தாவியின் அபிஷேகம் பெறுவதற்கும், பூரண புருஷனாவதற்கும் உலகத்தில் உண்டாயிருக்கிற குறைவற்ற செல்வங்களை, ஆவிக்குரிய குறைவற்ற ஆசீர்வாதங்களை, நித்திய வாழ்வை பெறுவதற்கு தகுதிப்படுத்தப்படுகிறாய், தகுதி உள்ளவனாகிறாய். புரிகிறதா? அதைத்தான் பரிசுத்த அப்போஸ்தலனாகிய யாக்கோபு சொல்லுகிறார். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் இராமல் உலக பிரகாரமான மாம்சீக வாழ்விலும் உங்கள் வாழ்வுக்குரிய தேவைகள் ஒன்றிலும் நீங்கள் உங்களுக்கு எந்த குறைவும் இல்லாமல் இருக்க வேண்டும் என்றால், நீங்கள் இந்த வார்த்தையை ரெண்டையும் நீங்க ஒரு வார்த்தைக்கு 2 விதமான அர்த்தங்கள் இருக்கிறது. ஒன்று உலக பிரகாரமான குறைவு, நிறைவு, இன்னொன்று ஆவிக்குரிய நிறைவு. ரெண்டையும் புரிந்து கொள்ளுங்கள். ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் எல்லாவற்றிலும் பூரணராய் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி உங்கள் தேவைகள், மாம்சீக வாழ்வின் தேவைகளில் ஒன்றும் உங்களுக்கு குறைவுபடாமல் இருக்க, எல்லாம் நிறைவாக, எல்லாம் போதும் என்கிற மனதினுடனே கூறிய அந்த நிறைவு உங்களிலே உண்டாயிருக்க வேண்டும் என்றால், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களிலே ரட்சிப்பு, மனம் திரும்புதல், ரட்சிப்பு, ஆவி அபிஷேகம், மறுரூபமாக்கப்படுதல், மறுபடி பிறத்தல், பூரண புருஷராக்கப்படுதல், மறுரூபமாக்கப்படுதல் ஆகிய இந்த 5ம் உங்கள் வாழ்க்கையிலே நிறைவேற வேண்டுமென்றால், குறைவின்றி நிறைவாக வேண்டுமென்றால், பொறுமையானது பூரண கிரியை செய்ய வேண்டும். எது பூரண கிரியை செய்ய வேண்டும்? கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, உலக வாழ்வு, மாம்சீக வாழ்வுக்குரிய தேவைகள், உடுக்க உடை, உண்ண உணவு,
படுக்க இடம், வசதி, தங்க வீடு, நிலபுலன்கள், ஆசீர்வாதங்கள், வேலை வாய்ப்புகள், இவைகள் அனைத்தும் உனக்கு பூரணமாக எந்த குறைவும் இன்றி நீ எதற்காகவும் பிறரிடத்தில் கையேந்தும் நிலை வராதபடி தன்னிறைவு பெற்ற ஒரு பூரண மனிதனாக இந்த பூமியிலே வாழ்வதற்கு தேவையான எல்லா ஆசீர்வாதங்களும், இரண்டாவதாக மறுமையிலே, மரணத்திற்கு பின்பு நித்திய வாழ்விலே, நித்தியத்திலே நித்திய ஜீவனையும் பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவான மாம்சீக வாழ்விலே ரட்சிப்பும், மனம் திரும்புதலும் ரட்சிப்பும், பாவ மன்னிப்பும், ஆவி ஆத்மாவிலே விடுதலையும், பரிசுத்தாவின் நிறைவும், மறுபடி பிறப்பும், பூரண புருஷராகுதலும் ஆகிய நிறைவான ஆசீர்வாதங்களை, ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள் குறைவின்றி நிறைவாக நீ பெற்றுக்கொள்வதற்கும் இந்த இரண்டு அடிப்படை காரியங்களுக்கும் உனக்கு தேவையானது அமைதி, சாந்தம், இச்சையடக்கம், பொறுமை. இங்கே அவர் பொறுமையை மட்டும் சொல்லுகிறார். யாக்கோபு என்ன சொல்லுகிறார்? இங்கே பொறுமையை மட்டும் சுட்டி காட்டுகிறார். அவர் என்ன சொல்லுகிறார்? திரும்பவும், நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாய் மாம்சீக வாழ்வுக்குரிய ஆசீர்வாதங்களிலும், மர்மையிலே நித்திய வாழ்வுக்கு உரிய பரலோக வாழ்வுக்குரிய நித்திய ஆசீர்வாதங்களிலும் ஒன்றும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது. எங்கே? ஆலயத்திலா? உங்களிலே பொறுமை பூரண கிரியை செய்ய வேண்டும். இந்த பொறுமைக்கு பின்னால் நிறைய காரியங்கள் இருக்கு. ஆவிக்குரிய நற்கனிகள் 9 உங்களிலே கிரியை செய்ய வேண்டும். இது எல்லாத்துக்கும் அடிப்படை பொறுமை. எந்த கிறிஸ்தவனுக்கு பொறுமை இருக்கு சொல்லுங்க? இல்ல. அதான் ஆரம்பத்தில் சொன்னேன் உங்களுக்கு. நீங்கள் மனம் திரும்பி அமைதியோடு தேவ சமூகத்திலே காத்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். ஏசாயா 30ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஆனா யார் பொறுமையோடு காத்திருக்கிறார்கள்? இன்ஸ்டன்ட் ரிடம்ஷன் அல்லது இன்ஸ்டன்ட் சால்வேஷன் வேணும். இன்ஸ்டன்ட் காவி, சுடு தண்ணீர்ல கொதிநிலை தண்ணீரில் காவியை போட்ட உடனே அது காப்பி ஆகி விடுகிறது. இன்ஸ்டன்ட் காபி. அதுபோல இன்ஸ்டன்ட் ரட்சிப்பு வேணும், உடனடி ரட்சிப்பு. அதனால தண்ணீர்ல முழுக ஓடுகிறாய், கள்ளப்போதனை. அங்க தண்ணீர்ல முழுகிற கரையேறின சலபல கலப்பா கலபல சலபா அந்நிய பாஷை பேசுற அர்த்தம் இல்லை இதற்கு. இந்த சலபல கலபா கலபல சலபா கக்கர கரபரா இதெல்லாம் பாசை அல்ல, இது உளறல். இந்த உளறலோடு நீ ஆவியின் அபிஷேகம் பெற்றுக் கொண்டேன் என்று கள்ள சாட்சி, பொய் சாட்சி சொல்லுகிறாய். இது இன்ஸ்டன்ட் ரட்சிப்பு. இந்த ரட்சிப்பில் நீ இந்த ரட்சிப்பு உன்னிலும் நிலைத்திருக்காது. நீ ரட்சிக்கப்பட்ட மனிதனாகவும் இருக்க மாட்டாய். ஆனால் வேதம் கற்பிக்கிற அடிப்படை ரட்சிப்பு எப்படி கிடைக்கும்? மனம் திரும்பி அமர்ந்திருந்தால், அமைதியோடு தேவ சமூகத்தில் காத்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள். யார் தயாரா இருக்கிறீங்க? இல்ல. இங்கே அடிப்படை பொறுமை தேவை. உன் விசுவாசம் சோதிக்கப்பட வேண்டும். உன் விசுவாசம் உன்னில் பரிசோதிக்கப்படவில்லை என்றால் நீ ரட்சிப்பை பெற முடியாது. கிறிஸ்தவ விசுவாசியை நன்றாக புரிந்து கொள். அதனால் தான் சொல்லுகிறேன், இந்த உலகம் பக்தி வேட கிறிஸ்தவத்தை முன்னெடுத்து செல்கிறது. இந்த பக்தி வேட கிறிஸ்தவர்களில் ஒருவனும் கிறிஸ்தவன் இல்லை. எல்லாம் பட்சிக்கிற ஓநாய்களே. அதனால் தான் இயேசு கிறிஸ்து சொன்னார், உங்களை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறேன், ஆடுகளுக்குள்ளே அனுப்புகிறேன் என்று சொல்லவில்லை. உங்களை ஓநாய்களுக்குள்ளே அனுப்புகிறேன், உங்கள் ஆத்துமாக்களையே வேட்டையாட காத்திருக்கிற ஓநாய்களுக்குள்ளே, பட்சிக்கிற ஓநாய்களுக்குள்ளே உங்களை அனுப்புகிறேன் என்றார். நீ அவன்கிட்ட தம்பை ரட்சிப்பு வாங்குற, கேவலமா தெரியல? கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்கிறது, உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால் யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். இதைத்தான் இயேசு கிறிஸ்துவும் சொன்னார். ஏன்னா தேவனும் இயேசு கிறிஸ்துவும் ஒரே ஆள் தான். தேவன் ஒருவராலும் ஒரு காலம் கண்டிராத, காணப்பட முடியாத, நம்மை போன்ற உருவ தோற்றம் இல்லாதவர். அவர் பரிசுத்த ஆவியாயிருக்கிற தேவன்.
அந்த பரிசுத்தாவியா இருக்கிற தேவன் நம்மை போன்ற அவர் ஒரு ஆள் தத்துவம் கொண்ட ஒரு வடிவத் தோற்றம் கொண்டவர். பரிசுத்தாத்மாவுக்கு பரிசுத்த ஆவியானவருக்கு ஒரு வடிவத் தோற்றம் உண்டு. அந்த வடிவத் தோற்றமே உன் கண்களால் காண முடியாத அந்த வடிவம் ஆவி ஒளியுடல் சரீரம். உன் இருதயத்தில் இருக்கிற உனக்குள்ளே இருக்கிற ஜீவனாகிய உயர் அந்த ஜீவாத்மாவும் ஆவி ஒளியுடல் சரீரம். நீ அதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அறிவே உனக்கு இல்லை. நீ எப்படி ரட்சிக்கப்பட்டாய்? நீ எப்படி 1000 லட்சக்கணக்கான பேருக்கு ரட்சிப்பை கொடுக்கிறாய்? நீ எப்படி லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பேர் உன்னை பின்பற்ற வருகிறார்கள்? நீ எப்படி அவர்களுக்கு ஆவி அபிஷேகம் கொடுக்கிறாய்? பட்சிக்கிற ஓநாயே, ஓநாய்களுக்குள்ளே சென்று ஓநாய்களிடத்தில் சென்று உன் ஆத்ம ரட்சிப்பை, ஆவி அபிஷேகத்தை, ரட்சிப்பை விலை கொடுத்து வாங்குகிற ஓநாய் கூட்டமே, உனக்கு உன் ஆவி ஆத்மாவை குறித்து ஞானம் இருக்கிறதா? அறிவு இருக்கிறதா? உன்னை உண்டாக்கின பரிசுத்த ஆவியாய் இருக்கிற பரமாத்மாவாகிய பரலோக தேவன் எப்படி இருக்கிறார், அவருடைய வடிவத் தோற்றம் என்ன என்கிற ஒரு ஞானம் உனக்கு இருக்கிறதா? இல்லையே. நீ ரட்சிக்கப்பட்டவன் என்கிறாய், நான் ஆவி அபிஷேகம் பெற்றவன் என்கிறாய், நான் வேதத்தின்படி ஞானத்தை போதிக்கிறவன் என்கிறாய். ஞானத்தை போதிக்கிற வரம் உனக்கு இருக்கிறதா? இல்லையே. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, அவர் சொல்லுகிறார், ஞானத்திலே குறைவுள்ளவன், நீ ஒருவன் ஞானத்திலே குறைவுள்ளவனாக இருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவரும் ஆகிய தேவனிடத்தில் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். இதைத்தான் காண்கிற வடிவத் தோற்றத்திலே வெளிப்பட்டாரே தேவனாகிய கர்த்தர். படைப்பின் தேவனாகிய கடவுள், பரிசுத்த ஆவியானவராக இருந்த கடவுள், காண முடியாதவராய், காணக்கூடாதவராய், வடிவத் தோற்றம் இல்லாதவராய், காணப்படுகிற வடிவத் தோற்றம் இல்லாதவராய் இருந்த தேவனாகிய கர்த்தர், பரிசுத்த ஆவியாகிய தேவன், மனுஷரால் காணப்படுகிற மனித வடிவத் தோற்றத்திலே தன்னை வெளிப்படுத்தினாரே இயேசு கிறிஸ்து என்ற பெயரிலே. அவர்தான் தேவன். காணப்படாத தேவனுடைய காணப்படுகிற வடிவத் தோற்றமே இயேசு கிறிஸ்து. அந்த இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவு உனக்கு இருக்கிறதா? இல்லையே. அந்த இயேசு கிறிஸ்து சிலுவையில் சிந்தின ரத்தத்தினால் தான் என்னுடைய பாவ மன்னிப்பு, எனக்கு ஆத்ம ரட்சிப்பு, எனக்கு சரீர விடுதலை என்கிற அறிவு கூட உனக்கு இல்லையே. அதனால் தானே தண்ணீரிலே கள்ளப்போதனை, இந்த பட்சிக்கிற ஓநாய்களாகிய சாத்தானுடைய கூலிப்படைகளாகிய ஆத்துமாக்களை, தெரிந்து கொள்ளப்பட்ட விலையேறப்பெற்ற ஆத்துமாக்களையும் பட்சித்து போட வேட்டையாட காத்திருக்கிற இந்த பட்சிக்கிற ஓநாய்களிடத்திலே துர்போதனைகளை கேட்டு ஆற்றின் தண்ணீர்களிலே, குளத்தின் தண்ணீர்களிலே, குட்டைகளின் தண்ணீர்களிலே போய் முழுகி இன்ஸ்டன்ட் காபி வாங்குறது மாதிரி இன்ஸ்டன்டா ரட்சிப்பும், இன்ஸ்டன்டா ஆவி அபிஷேகமும் அந்நியவாசையும் பெற்றுக்கொண்டு நானும் பரிசுத்தவான் என்று சொல்லுகிற காட்டு மிருகமாகிய வலுசர்ப்பத்தின் பிள்ளைகளே, சாத்தானுடைய சந்ததிகளே, மனம் திரும்புங்கள். நீ முதலாவது தேவனிடத்திலே கேட்க வேண்டியது பணம், பொருள், சொத்து, சம்பாத்தியம், ஐஸ்வர்யம், ஆசீர்வாதம் அல்ல. முதலாவது நீ கேட்க வேண்டியது ஞானம், தேவனை அறிகிற அறிவாகி இறைஞானம். நீ ஞான ஸ்நானம் என்று சொல்லுகிறாயே, ஸ்நானம் என்றால் முழுகுதல், ஞானம் என்றால் தேவனை அறிகிற அறிவாகிய இறைஞானம். அந்த தேவனை அறிகிற அறிவாகிய இறைஞானத்தை முதலாவது தேவனிடத்திலே கேள். உன் பாடசாலையிலே அல்லது கல்லூரியிலே படிக்கிற உன் பிள்ளைகளுக்கு ஞானம், அறிவு, புத்தி இல்லை என்றால் நீ உலக ஞானத்திற்காக ஜபிக்க ஓடுகிறாய். கள்ள தீர்க்கதரிசிகளிடத்திலே, கள்ள போதகர்களிடத்திலே. என் பிள்ளை அதிக மார்க் வாங்கி 100க்கு 100 மார்க் வாங்கி பாஸ் ஆகணும், நல்ல வேலை வாய்ப்புல வரணும், அதுக்காக பிள்ளையின் படிப்புக்காக ஐயா ஜெபம் பண்ணுங்க, ஐயா போதகரை ஜெபம் பண்ணுங்க, தீர்க்கதரிசியை ஜெபம் பண்ணுங்கிற நீ முழங்கால் படியிட்டு உன் பிள்ளைக்காக, உனக்காக, உன் பிள்ளையின் ஆத்ம ரட்சிப்புக்காக தேவனை அறிகிற அறிவாகிய இறைஞானத்தை எனக்கு தாரும், என் பிள்ளைக்கு தாரும் என்று ஒரு நாளாயிலும் ஜபித்தாயா? உனக்காக கூலி வாங்கி ஜபிக்கிறானே அந்த ஓநாய், அவன் உனக்காக இந்த பிள்ளைக்கு இறைஞானத்தை கொடும். அடிப்படை தேவனை அறிகிற அறிவாகிய இறை ஞானத்தை இவனுக்கு கொடும். அந்த இறை ஞானத்திலே ஞான ஸ்நானம் என்ற அந்த ஸ்நானத்தை முழுக்குதலை
தேவனை அறிகிற அறிவாகிய இறைஞானம் முழுக்குதலை இவனுக்கு கொடும், அந்த ஞான ஸ்நானத்தை இந்த பிள்ளைக்கு கொடும் என்று ஜெபித்தானா? இல்லையே முட்டாள் கிறிஸ்தவர்களே. இங்கே சொல்லுகிறார், உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் குறைவின்றி நிறைவாக கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவரும் ஆகிய தேவனிடத்தில் கேட்க கடவன். நீ தேவனை அறிகிற அறிவாகிய இறைஞானத்தை கேட்டால் தேவன் உன்னை கடிந்து கொள்ள மாட்டார். உதாரணமாக சாலமன் அரசன் கேட்டான், சிறுவனாகிய சாலமன் கேட்டான். சிறு வயதிலே இஸ்ரவேல் என்கிற முழு சமஸ்தானத்தையும் முழு ராஜ்யத்தையும் 12 கோத்திர ஜனங்களையும் ஆளுகை செய்யும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜ்யபாரத்தை பெற்றுக்கொண்ட சாலமன் அரசன் கேட்டான் தேவனிடத்திலே, இந்த பெரிய ஜனக்கூட்டத்தை ஆட்சி செய்வதற்குரிய ஞானத்தையும் அறிவையும் எனக்கு தாரும் என்று கேட்டான். பணத்தை தாரும், சொத்தை தாரும், சம்பாத்தியத்தை தாரும், படையை தாரும், ஐஸ்வர்யத்தை தாரும் என்று கேட்கவில்லை. நன்றாக நினைவில் வைத்துக்கொள். என்னை கேட்கிற கிறிஸ்தவனே, சத்திய வசனம் அதைத்தான் சொல்லுகிறது. சாலமன் அரசன் தேவனிடத்திலே கேட்ட ஒரே ஒரு விண்ணப்பம், என் தேவனாகிய கர்த்தாவே, வானமும் பூமியும் கொள்ளாதவராயிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனே, உம்முடைய இந்த பெரிய ஜனக்கூட்டத்தை ஆட்சி செய்யத்தக்க ஞானத்தை எனக்கு தாரும் என்று கேட்டான். தேவன் அவனை கடிந்து கொள்ளவில்லை, அவன் மேல் குற்றம் சுமத்தவில்லை, அவனை தண்டிக்கவில்லை, அவனை பரிசோதிக்கவில்லை, அவனுக்கு சோதனையை அனுப்பவில்லை. அவன் கேட்காத ஐஸ்வர்யத்தையும் அவனுக்கு கொடுத்தாள். அந்த பெரிய ஜனக்கூட்டத்தை, இஸ்ரவேல் என்னும் அந்த பெரிய ஜனக்கூட்டத்தை ஆளுகை செய்கிற இறை ஞானத்தையும் அவன் கேட்காத உலக சம்பத்துக்களையும் அவனுக்கு கொடுத்தார். நீ கேட்டிருக்க? இந்த புறம்போக்கு ஓநாய் பயலுக சொந்த பிளைட்டு கப்பல் எல்லாம் வச்சிருக்க, இந்த புறம்போக்கு காணிக்கை பொறுக்கி ஓநாய்களிடத்திலே சென்று கள்ள தீர்க்கதரிசிகளிடத்திலே இறை ஞானமோ இறை அறிவோ இறை அறிவை விளக்கி பேசுகின்ற புத்தியோ இல்லாத இந்த பட்சிக்கிற காணிக்கை பொறுக்கி ஓநாய் தீர்க்கதரிசிகளிடத்திலே கள்ள போதகர்களிடத்திலே சென்று 500, 1000, 5000, 50,000 லட்சக்கணக்கில் காணிக்கை கொடுத்து பிள்ளைக்காக ஜெபிக்க கேட்கிறாய். கல்லூரியிலே இடம் கேட்கிறாய். பிள்ளை முதல் மார்க் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கி பாஸ் ஆகணுங்கிற, அதுக்காக ஐயா ஜெபிங்க, அதையா கர்த்தரிடத்தில் கேளுங்க அப்படிங்கிற. நீ ஒரு நாளாகிலும் உன் ஆத்தும ரட்சிப்புக்காக தேவனை அறிகிற அறிவாகிய இறைஞான முழுக்கை நீ பெறுவதற்காக தேவனிடத்திலே ஜெபித்தாயா? உன் பிள்ளைக்காக ஜெபித்தாயா? அவர் சொல்லுகிறார், இறை ஞானத்திலே குறைவுள்ளவன் நான் இருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிற உன் தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ண கடவன். ஒருவரையும் கடிந்து கொள்ளாதிருக்கிறவரும் தேவன் அப்பொழுது அவனுக்கு கொடுப்பார். அதுதான் இயேசு கிறிஸ்து சொன்னார். காணப்படுகிற வடிவத் தோற்றத்தில் வந்த தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்து சொன்னார், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இதைத்தான் நான் ஆரம்பித்த பகுதிக்கு வருகிறேன். அப்படி ஆனாலும் அவன் எவ்வளவாயிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோட கேட்க கடவன். கேட்கிறவன் இறைஞானத்தை, தேவனை அறிகிற அறிவாகிய இறைஞானத்திலே முழுகுகிற அந்த இறைஞானத்தை கேட்கிறவன், இறைஞான முழுக்கை கேட்கிறவன். இறைஞானம், ஞான ஸ்நானம், அது ரெண்டா பிரி. ஸ்நானம் என்றால் முழுகுதல், ஞானம் தேவனை அறிகிற அறிவாகி இறைஞானத்திலே நீ முழுக வேண்டும். அந்த இறைஞான முழுக்கை நீ வர வேண்டும் என்றால் அதை சந்தேகமில்லாமல் தேவனிடத்திலே கேள். இரு மனநிலை கொண்டவனாக, கிடைக்குமோ கிடைக்காதோ, நான் கேட்டது கிடைக்குமோ கிடைக்காதோ, வந்து சேருமோ சேராதோ, அதுக்கு எனக்கு தகுதி இருக்கோ இல்லையோ என்கிற இருமன நிலைப்பாட்டில் சந்தேக குணம் கொண்டவனாக கேட்காதே. தகுதியற்ற உன்னை தகுதிப்படுத்துகிறவர் தேவன். நீ கேட்ட நியாயமான தேவனுடைய வார்த்தையின்படி தேவனை ஞானத்தை, தேவனை அறிகிற அறிவாய இறை ஞானத்திலே முழுகுகிற அந்த இறை ஞானத்தை
முழுமையான இறைஞானத்தை நீ கேட்கிற போது அவர் சாலமோனை கடிந்து கொள்ளாதது போல அவன் கேட்காத உலக ஐஸ்வர்யத்தையும் அவனுக்கு கொடுத்தாரே, அதுபோல உன்னை சகல சம்பூரணங்களினாலும் அவர் உன்னை இறை ஞானத்தினால் மட்டுமல்ல, தேவனுடைய ஆவியினால் மட்டுமல்ல, சகல சம்பூரணங்களினால் உன்னை நிரப்புவார். அதை ஆனால் தான் சொல்கிறார், ஆனாலும் அவன் எவ்வளவு ஆயிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோட கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். இதுக்கு உதாரணம் சொல்லணுமா? நீ கடற்கரைக்கு போகாத மனிதர்கள் இருக்க மாட்டீர்கள். கடலிலே நீ ஒரு தூசியையோ அல்லது குப்பையோ எடுத்து போட்டால் அடுத்த அலை, ஒரு அலை வந்து திரும்ப போகிற போது இதையெல்லாம் இழுத்துட்டு உள்ள போயிடும். அடுத்த அலை எல்லாவற்றையும் கரையிலே கொண்டு ஒதுக்கும். இன்றைய கிறிஸ்தவம் ஆவிக்குறுகி போன முழுக்கு ஸ்நானம் வாங்கி சலபில கலபா கலபில சலபா நீ பாச பேசுற இந்த வச்சிக்கிற ஓநாய் கூட்டம், இந்த கள்ள கிறிஸ்தவ ஆசீர்வாத கூட்டம் இருக்கிறதே, இந்த ஆசீர்வாத பொறுக்கிகள், காணிக்கை பொறுக்கிகள் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை பொறுக்குகிற இந்த காணிக்கை கள்ள கிறிஸ்தவ பொறுக்கி கூட்டம் இருக்கிறதே, இவர்கள் செல்லுமிடமெங்கும் இந்த கடல் அலைகள் அலைகிறது போல இவர்கள் அலைக்கழிக்கப்படுகிறார்கள். இந்த இடத்துல போனா ஆவி கிடைக்குமா, அந்த இடத்துல போனா பரிசுத்தமாகுமா, இந்த இடத்துல போனா தீர்க்க தரிசனம் கிடைக்குமா? ஒரு சபையில நிலைத்திருக்க மாட்டான், ஒரு பெந்தேகோஸ்தே சபையில நிலைத்திருக்க மாட்டான். பெந்தேகோஸ்தே எல்லாமே கள்ளம், பொய். பெந்தேகோஸ்தே சபைகள் அனைத்துமே பொய்யின் ஆவிகளால் நிறைந்தது. அவன் அங்க போய் ஞானஸ்நானம் வாங்கி இருப்பான், அங்க போய் ஆவி அபிஷேகம் பெற்றிருப்பான், நான் ரட்சிக்கப்பட்டேன்னு சாட்சி சொல்லி இருப்பான், நான் மறுபடி பிறந்துட்டேன்னு சாட்சி சொல்லி இருப்பான். இந்த பொறுக்கி, இந்த ஆசீர்வாத பொறுக்கிகள் எங்கையெல்லாம் கள்ளப்பிரசங்கிகள் வந்து கூட்டம் போடுறாங்களோ அங்கையெல்லாம் ஓடுறான். அவன்கிட்ட போய் ஜபிக்க நிற்கிறான், அவன்கிட்ட போய் தீர்க்க தரிசனம் கேட்கிறான். ஏயா, இந்த காற்றின் கடல் அலைகளைப் போல் அல்லவா இருக்கிறீர்கள்? தங்கள சுத்தங்களை கரையேற்றுகிற கடலின் அலைகளைப் போல் அல்லவா திரிகிறீர்கள், ஓடி திரிகிறீர்கள். அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருக்க. இப்படிப்பட்டவர்கள் தேவனிடத்திலிருந்து எதையும் பெற முடியாது. நித்திய வாழ்வையோ நித்திய ஜீவனையோ உண்மையான யதார்த்தமான வேதம் கற்பிக்கிற பரிசுத்த ஆவியானவரையோ மறுபடி பிறப்பையோ பூரண புருஷராகுதலையோ பெற முடியாது. நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இவர்கள் என்னும் ஊதாரிகளாய் நான் பரிசுத்தவான், நான் நீதிமான், நான் ஆவி பெற்றவன், நான் அபிஷேகம் பெற்றவன் என்று காணிக்கை பொறுக்கிகளாகத்தான் ஐஸ்வர்யத்தை தேடி அலைகிற பட்சிக்கிற ஓநாய்களாய்த்தான் அலைந்து கொண்டிருப்பார்களே தவிர இவர்கள் பரலோக ராஜ்யத்தை காண்பதும் இல்லை, நித்திய ஜீவனை பெறுவதும் இல்லை. பரிசுத்த ஆவியை பெற்று தகுதியாக்கப்பட்டு மறுபடி பிறந்து மறுரூபமாக்கப்பட்ட பூரண புருஷர்களாய் பரலோகத்தை சந்திப்பதும் பிரவேசிப்பதும் இல்லை என்பதை உங்களுக்கு ஆணித்தரமாக சொல்லுகிறேன். ஒரு வார்த்தையை கூற சொல்லி வசனத்தை முடிக்கிற அந்த வசனத்தை வியாக்கியானம் செய்ய மாட்டேன். அதை அடுத்த செய்தியில. ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள். கொலோசேயருக்கு எழுதின நிருபம், பரிசுத்த பவுல் கொலோசே திருச்சபைக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனத்தையும் படித்து விட்டு விடுகிறேன். ஒருவருக்கொருவர் பொய் சொல்லாதிருங்கள், பழைய மனுஷனையும் அவன் செய்கைகளையும் களைந்து போட்டு தன்னை சிருஷ்டித்தவருடைய சாயலுக்கொப்பாய் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷன், பூரண புருஷன் யார்? மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவே பரலோகத்திலும் பூலோகத்திலும் பூரண புருஷனாக இருக்கிறார். புதிய மனுஷனாகிய பூரண புருஷனாக இருக்கிறார். அந்த பூரண புருஷனாகிய புதிய மனுஷனும் பூரண புருஷனும் ஆகிய மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை தரித்துக் கொண்டவனே பரிசுத்தவான், அவனே நீதிமான் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அப்படிப்பட்டவனே பரிசுத்த ஆவியை அபிஷேகமாய் பெற்றுக் கொண்டவன். மற்றவர்கள் எல்லாம் பொய்யர்கள், கள்ளர்கள், ஏமாற்றுக்காரர்கள், சாத்தானுடைய கூலிப்படைகள் என்பதை ஆணித்தரமாக சொல்லி அடுத்த செய்தியில நான் உங்களை சந்திக்கும் வரை கர்த்தருடைய இந்த வார்த்தைகள் உங்களை ஆவிக்குரிய வாழ்க்கையில நிதானமாய், பொறுமையாய், அமைதியோடு ஆத்தும ரட்சிப்புக்காய், பாவ மன்னிப்புக்காய், சரீர விடுதலைக்காய், பரிசுத்தாவியின் அபிஷேகம் பெறுவதற்காய், இறைஞானத்தை அறிவை பெறுவதற்காய்
இறைஞானம் என்கிற தேவனை அறிகிற அறிவை பெறாத ஒருவனும் ரட்சிக்கப்பட முடியாது. அதான் அடிப்படை. அதான் ஞானஸ்நானம். ஞானத்திலே முழுகுதல். தேவனை அறிகிற அறிவாகிய இறை ஞானத்திலே நீ முழுகாவிட்டால் உனக்கு பாவ மன்னிப்பும் இல்லை, ரட்சிப்பும் இல்லை, ஆவி அபிஷேகமும் இல்லை என்பதை சொல்லி இதை பெற்றுக்கொள்வதற்கு அமைதியாக தேவ சமூகத்திலே காத்திருங்கள். கர்த்தர் உங்களோடு பேசுவார். ஆமென். ஹல்லேலூயா.